குட் மார்னிங். இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிறது கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட முன்னோடி பரீட்சை தான் பார்க்க இருக்கிறேன். ஏற்கனவே நான் 1 வரைக்கும் 25 கேள்வி மட்டும் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இது தொடர்பாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், வின் சயின்ஸ் எஸ்எல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நாங்க பார்த்து கொண்டு சொன்னா 25வது கேள்விக்கு போய் கொள்வோம். ரைட், 25வது கேள்வி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதாவது ஏற்கனவே என்னது 2500 ஜூல் சக்தி புல்லுல களஞ்சியப்பட்டிருந்தால் அதுல 10% தான் அடுத்ததுக்கு போகுது, மாட்டுக்கு போகுது. ஆக 250 ஜூல் மாட்டுக்கு போகும். அதே மாதிரி அதுல இருந்து 10% என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு போகுது, 25 ஜூல் தான் சிறுத்தைக்கு போக போகுது. ரெண்டுபடியினால எங்களுக்கு சக்தி கும்பகம் எப்பவுமே நிமிர்ந்ததாக காணப்படும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட், அடுத்தது பார்த்தோம் சொன்னால் பின்வரும் எந்த சந்தர்ப்பத்தின் போது புறவெப்பத்தாக்கம் நடக்கும். புறவெப்பத்தாக்கம் சொன்னால் என்னது, வெப்பம் வெளிவிடப்பட்ட அந்த கரைசல் வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும். ஆகவே வெப்பத்தை வெளிவிட வேணும். ஆகவே அவ்வகையான சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால் எதுவாக காணப்படும், எங்களுக்கு சுவாசத்தின் போது எங்களுக்கு என்ன நடக்குது, வெப்பம் வெளிவிடப்படுகிறது. இதோட தொடர்பாக நான் ஷார்ட் வீடியோவும் மற்றது கிளியரான அந்த பாடம் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அவ்வளவு போட்டிருக்கிறேன். நீங்க அதை பார்த்தாலே காண முடியும். நம்புறேன். வேணுமென்றால் என்னது வின் சயின்ஸ் எஸ்எல் யூடியூப் சேனலுக்கு போய் அதை பார்த்து கொள்ளுங்க. ரைட், அடுத்தது பார்த்தோம்னா பொருள் ஒன்றின் மீது 5 நியூட்டன் 10 நியூட்டன் விசைகள் ஒரே நேர்கோட்டில் தொழிற்படுகின்றது. அவை அமையக்கூடியது. அப்ப பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பொருள் ரைட் ஒரே நேர்கோட்டில் என்னது, அதாவது இந்த 10 நியூட்டன் ரைட், அடுத்தது என்னது 5 நியூட்டன். அப்ப ரெண்டுமே என்னது ஒரே நேர்கோட்டில் தாக்குது. ஆகவே ஒரே திசையில தாக்கலாம். ஆகவே கூட்டினால் 15 நியூட்டன் வந்து கொள்ளலாம். அப்ப 15 நியூட்டன் உண்டு ஆன்சர் இருக்குது. ரைட், அப்ப இதுல 15 நியூட்டன்ல வெட்டுவோம். ரைட், ஒரே திசையில. அதே மாதிரி நாங்க பார்த்தோம்னு சொன்னால் என்னது ஒன்றுக்கொண்டு எதிரான திசையில ஒரு விசை 10 இஞ்சாலன்னு கொடுத்தவன்னு சொன்னால் மிச்சம் 5 என்னது எதிராக தாக்க போகுது. ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன இருக்க போகுது, விளையல் விசை ஒன்றுல இருந்து ஒன்றை கழிக்க போறோம். ஆகவே 5 நியூட்டன். ஆகவே இது வர போகுது உங்களுக்கு. அப்ப 15 நியூட்டன் வர. ஒரே திசையில தாக்கினா 15 நியூட்டன், எதிர் திசையில தாக்கினா கழித்தால் 5 நியூட்டனாக காணப்படும். விசை ஒரு காவிக்கணியம். ஆகவே நாங்க விளைவு விசையை கருதும் இடத்து இந்த படத்துல நாங்க என்ன செய்ய வேணும், இந்த படத்துல என்ன செய்ய வேணும், விளைவு விசைக்கு நாங்க திசை மென்ஷன் பண்ண வேணும். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா இறப்பைச்சாறில் அடங்கியுள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் ரெனின் என்பவர்ல பார்க்க போறோம். ரைட், இப்ப இந்த ரெனின் வந்து என்ன செய்ய போகுது, பாலை திரட்சி அடைய செய்ய போகுது. அதாவது திரட்டுறதுக்கு தான் எங்களுக்கு என்ன நடக்குது, இந்த ரெனின் வந்து உதவி செய்ய போகுது. அடுத்தது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இறப்பைச்சாறுல காணப்படுற ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நடக்க போகுது. அது இருந்தால்தான் எங்களுக்கு அதுல காணப்படுற பெப்சின் தொழிற்படும். அப்ப அந்த பெப்சின் ஆனது அமில ஊடகத்துலதான் எங்களுக்கு என்ன நடக்க போகுது, அதாவது புரதத்தை பல்பெப்டைடாக மாற்ற போகுது. ஆகவே அப்ப உங்களுக்கு என்னது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னது, பெப்சினை தொழிற்பட செய்யறதுக்கு. அதே மாதிரி ரெனின் வந்து பால திரட்சி. ஆகவே ஆன்சராக காணப்பட போது 3வது காணப்படும். லிப்பிட்ட குழம்பாக்குறது யாரு, பித்தம். என்ன, அது என்னத்தால சுரக்கப்பட போகுது, ஈரலால சுரக்கப்பட போகுது. ரைட், அடுத்தது பார்த்தோம்னா 50 கிராம் திணையுடைய சன்னம் ஒன்று இவ்வளவு வேகத்தோடு இயங்கினா அதுல உந்தம். ஆக இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், உந்தம்னு சொன்னால் உந்தத்துக்கு சமன்பாடு என்ன, உந்தம் சமன் என்னது திணிவு என்னது தர வேகம். என்ன, ஆகவே திணிவு தர வேகம் சொல்லும் பொழுது எங்களுக்கு திணிவு எவ்வளவு தந்திருக்குது, 50 கிராம். அப்ப 50 கிராம நாங்க என்ன செய்ய வேணும், கிலோகிராமா மாத்த வேணும். ஆகவே 50 நாங்க வகுக்க வேணும், என்னத்தால 1000ஆல வகுத்து கொள்ள வேணும். சரிதானே. பிறகு என்ன செய்ய வேணும், வந்த விடைய நாங்க என்ன செய்யணும், வேகத்தால பெருக்க வேணும். அப்ப வேகம் எவ்வளவு, எங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கிறாங்க, 2000 தந்திருக்கிறாங்க. ஆகவே இதை சுருக்கி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் என்ன வந்து கொள்ளும், இதுல பார்த்தோம்னு சொன்ன ரைட், இந்த 1000 இந்த இதுல வெட்டுப்படுகிறது என்ன மிச்சமா இருக்குது, 2 தான் மிச்சமா இருக்குது. ஆக 2 முறை. ஆகவே 50 2ஆல பெருக்கினால் என்ன ஆன்சர் வந்து கொள்ளும், எங்களுக்கு
100ஆக காணப்படும். ரைட்? 100 அலகு என்னது? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஆக காணப்படும். சரிதானே? ஆகவே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அலகு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே நாங்க என்ன செய்ய, நாங்கள் கிராம் வச்சு செய்ய இயலாது, கிலோகிராமா மாற்றிக்கொள்ள வேணும். ரைட்? கிலோகிராம் மாத்திட்டு வேகத்தால் பெருக்குவதன் மூலம் உங்களுக்கு என்னது உண்டம் வந்து கொள்ளும். ரைட். அடுத்தது பார்த்தோம் சொன்னால், மெல்லிய கோல் ஒன்றுடன் பொருத்தப்பட்டுள்ள 15 நியூட்டன் சுமை ஒன்று இவர் தந்திருக்குது. ஆகவே இது ஒரு காட்டப்பட்டிருக்கு. ஆகவே வாசிப்புக்கள் முறை. ஆகவே இது சமநிலையில காணப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த 6 விஷயம் கூட்டினா எங்களுக்கு 15 வர வேணும். ரைட்? அதாவது 3 சமாந்த விஷயங்கள் சமநிலை இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த கோல் எங்களுக்கு என்னது 6 விஷயம் கூட்டினா 15க்கு சமனா இருக்கணும். ஆகவே இதுல எல்லாமே எப்படி இருக்குது? 12 3 15 15ஆக காணப்படுது. அப்ப ஒன்றுமே செய்யலாம். ரைட்? அதே மாதிரி இதுல பாரம்பரிய தூரம் குறைவு. ஆகவே இது எப்படி இருக்க வேணும்? இந்த சமநிலை இது கூடவாக காணப்பட வேணும். இது நீளம் கூட, ஆகவே இங்க குறைவாக காணப்பட வேணும். ஆகவே எங்களுக்கு என்னது? ஆர் வந்து கூடுதலாக காணப்பட வேண்டும் எஸ்ஐயும் விட. ஆகவே ஆர் கூடுதலாக இது வராது, இது சரி. அப்ப இதுக்கும் வராது. ரைட்? வராது. அப்ப அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கும் வராது, முண்டாது. என்ன? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்னது? இந்த இதுகளுக்கு ஏற்ற விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யும், இந்த இதுக்கும் பிரிவடும். ஆகவே இது எப்படி இருக்குது? இது 20 சொன்னால் இந்த தூரம் எவ்வளவு இருக்க போகுது? உங்களுக்கு 80ஆக காணப்படும். ஏன் மொத்தம் 1 மீட்டர் தந்திருக்குது. என்ன? ரைட்? ஆகவே அப்ப அதுக்கேற்ற மாதிரி பிரிகை அடைய போகுது. இதுவும் வந்து இந்த பிரிய போகுது. பிரியும் பொழுது உங்களுக்கு என்ன வர போகுது? உங்களுக்கு இது வேற வருமா? இது வந்து கொள்ளாது. ஆகவே இது வேற போகுது உங்களுக்கு. ரைட்? இது வந்து கொள்ளும். சரிதானே? அதாவது 1க்கு 4. அப்ப என்னது? அது 4 கொண்டாக பிரிவு. ரைட்? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, குருதி உறைதல் காரணமாக குருதி குழாய்களில் அடைப்பு குறித்தொடர்ந்து ஆகவே என்னது? குறித்த அங்கத்திற்கு குருதி வளங்கள் தடைப்படும் நோய் நிலைமை எவ்வாறு அழைக்கப்படும்? அதுல முதலாவது பார்த்துக்கொள்வோம், உயர் குருதி அமுக்கம். இந்த உயர் குருதி அமுக்கம் என்று சொன்னா என்ன? அதாவது நாடியிட சுவர்ல கொலஸ்ட்ரால் படிகிறதால எங்களுக்கு உடல் உறுப்புகளுக்கு என்னது? குருதி பாய்றது கஷ்டமா இருக்குமே, அது பிளாக் பண்ணப்படும். ஓகே, அதனாலதான் எங்களுக்கு நடக்க போகுது. அப்ப உங்களுக்கு அப்படி கஷ்டம்னு சொன்னா என்னது? இதயம் கூடிய அளவு குருதியை பம்ப வேண்டி வரும். ஆகவே எங்களுக்கு என்ன? கூடிய அளவு பிரஷர் ஏற்படுத்தப்படும். அது உயர் குருதி அமுக்கம். அதே மாதிரி எது? த்ரோம்போசிஸ். த்ரோம்போசிஸ பார்த்தோம்னு சொன்னா ஓகே, அதாவது குருதியானது என்னது? குருதி ஒருங்கொட்டல், அதாவது என்னது? அது உறைய போது என்னது? பொருந்தாம வாரதால செய்ய போது. ஆகவே எங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதால குருதி வளங்கள் தடைப்பட்டு வாரது எங்களுக்கு என்ன இருக்க போகுது? த்ரோம்போசிஸாக காணப்பட போகுது. ரைட்? ஆகவே அப்ப எங்களுக்கு இவ்வாறாக குருதி ஒருங்கொட்டுறது, அதாவது எது? முடியுறு நாடிலேயும் ஏற்படலாம் அல்லது புண்ணாடிலேயும் ஏற்படலாம். அப்ப முடியுறு நாடி மீன்ஸ் அதாவது இதயத்தின் சுவர்களுக்கு குருதியை வழங்குற நாடி முடியுறு நாடி. அந்த நாடியில இவ்வாறாக குருதி ஒருங்கட்டல் நடைபெற்றால் அந்த செயற்பாட்டுல வர பிரச்சனை சொல்ல போறோம், முடியுறு த்ரோம்போசிஸ் என்று சொல்லிக் கொள்ள போறோம். ரைட்? ஓகே. அடுத்தது பாத்திரமா என்னது? ஆத்ரோக்ளரோசிஸ். அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து என்னது? முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் ஈரலால ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஈரலால கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யப்படுறது. வார கொலஸ்ட்ரால் என்னது? அதுக்குள்ள காணப்படுற என்னது? புரதத்தோட சேரப்போகுது. அப்ப புரதத்தோட சேரேக்கல என்னது? லிப்பிட்டும் புரதஞ்செரிக்கு என்ன வரும்? லிப்போ புரதம் என்று வந்து கொள்ளும். ஆகவே இந்த லிப்போ புரதம் என்றது என்னது? 2 வகையா இருக்குது. என்னது? ஒன்று என்னது? ஒன்று HDL, மற்றது என்ன இருக்க போது? ஓகே, LDL ஆக காணப்படும். ரைட்? இவ்வகையான 2 என்னது? லிப்போப்ரோதம் காணப்படுது. ரைட்? HDL உண்டு, இது உண்டு. அப்ப இதுல எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த LDL என்றது ரைட்? இப்ப LDL என்றது அதிகரிக்கல எங்களுக்கு என்ன நடக்க போகுது? இந்த முடியுறு நாடியில அல்லது வேற நாடியில என்ன நடக்க போகுது? எங்களுக்கு கொலஸ்ட்ரால் படிய போகுது. படிகிறதால எங்களுக்கு என்னது? இவ்வாறாக என்னது? குருதி பம்ப் பண்ணப்படுறது கஷ்டமா இருக்க போகுது. ஆகவே அந்த டைம்ல வாரது எங்களுக்கு என்ன சொல்ல போறோம்? ஆத்ரோக்ளரோசிஸ் என்று சொல்லி கொள்ள போறோம். அதாவது இந்த முடியுறு நாடியில லிப்பிட்டு படிகிறது தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? ஆத்ரோக்ளரோசிஸ். ஆகவே இவ்வகையான இதுகள் வாரது வந்து எங்கட உணவு பழக்க வழக்கத்தால வந்து கொள்ளும். அதாவது என்னது?
நாங்கள் என்னது மாட்டிறைச்சி சாப்பிட்டேன்னு அல்லது என்னது முட்டை மஞ்சள் கரு வகையான இதுகள் சாப்பிட்றதால ஈரல் இறால் அதுகள் எல்லாம் சாப்பிட்றதால எங்களுக்கு என்னது இந்த நோய் நிலைமை ஏற்படுத்தப்படலாம். சரிதானே? அடுத்தது இதயத்துல மற்றது ஒரு நோய்கள் வரலாமே. அடுத்தது பாலியல் ரீதியாக ஊடுகடத்தப்படும் 4 நோய்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஆகவே இதுல பார்த்தோம்னா ஹெர்பிஸ். ஹெர்பிஸ் வந்து என்னத்தில் ஏற்படுத்த போகுது? அது வைரஸால என்ன? அதே மாதிரி எய்ட்ஸும் வைரஸால HIV வைரஸால ஏற்படுத்த போகுது. ஓகே. அடுத்து அதே மாதிரி இதை பார்த்தோம்னு சொன்னால் கொனோரியா அது வந்து என்னத்தால? பாக்டீரியாவால. சிபிலிஸும் பாக்டீரியாவால ஏற்படுத்த போகுது. ஆகவே இது வரப்போகுது உங்களுக்கு பியும் சியும் என்ன? பியும் சியும் தான் வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு என்னது ஏயும் டியும் என்னத்தால ஏற்பட போகுது? வைரஸால ஏற்படுத்தப்படுறதாக காணப்படும். ரைட், ஓகே. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 100 கிராம் நீர் திணிவிற்கு 400 அது வெப்பத்தை வழங்கிக்கல எங்களுக்கு எவ்வளவு வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் தான் கேட்டிருக்குது. ஆகவே அதுக்கு எங்களுக்கு என்ன சமன்பாடு? Q சமன் என்னது? M C ரைட், அது தீட்டா. சரிதானே? ரைட், ஓகே. ஆகவே இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு Q தெரியும் எவ்வளவு வெப்பம் 420 என்ன? 420 சமன் எங்களுக்கு எம் தெரியும் எவ்வளவு? 100 கிராம். அப்ப கிராம்ல வச்சு செய்யல, அது கிலோகிராம் மாத்தணும். ஆக 1000ஆல வகுக்க வேணும். 1000ஆல வகுத்த எவ்வளவு வரப்போகுது உங்களுக்கு? 0.1 காணப்படும். 0.1 தர என்னது தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவு? 4200. சி என்றது தன்வெப்ப கொள்ளளவு தர அங்க என்னத்தை காண வேணும்? வெப்பநிலை மாற்றத்தை கண்டு கொள்ள வேணும். ரைட், அதை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஆகவே வெப்பநிலை மாற்றம் தீட்டாவை பார்த்தோம்னு சொன்னால் வெப்பநிலை மாற்றம் அது நான் தீட்டா வரப்போகுது. அந்த என்ன இருக்க போகுது? எங்களுக்கு 420 வகுக்கிறோம் என்னது? 0.1 பெருக்கும் பொழுது ஒரு தசமான தள்ளி குத்தப்படும். அது ஆகவே அதுக்கும் 420 தான் காணப்பட போகுது. ஆகவே எங்களோட வெப்பநிலை மாற்றம் தீட்டா எவ்வளவாக இருக்க போகுது? எங்களுக்கு ஒரு பாகை செல்சியஸாக காணப்படும். ஆண்டு பிரிச்சு விட்டா சரிதானே? ஆகவே எங்களுக்கு எங்க வரப்போகுது? இது முதலாவது ஆன்சராக காணப்படும். ரைட், ஆகவே இது தீட்டாவா? ஓகே, வெப்பம் இது தீட்டா வெப்பநிலை மாற்றம். ரைட், அப்ப இதுல இந்த விளங்கி இருக்கும் உங்களுக்கு எம் வந்து கட்டாயம் கிலோகிராம் இருக்க வேணும். சி வந்து தன் வெப்ப கொள்ளளவு. இது வந்து தீட்டா வெப்பநிலை மாற்றமாக காணப்படும். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா 34வது கேள்வி. ஆய்வுக்கூடத்தில் வாயுக்களை இனம் காண்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட 3 செயற்பாடுகளை தரப்பட்டுள்ளன. வாயு மாதிரிக்கு தனக்குச்சியை செலுத்துறது, தனக்கு எரியும் தனக்குச்சியை செலுத்துறது, தெளிந்து சுண்ணாம்பு செலுத்துறது. ஆகவே இதுல ஐதரசன் வாயுவையும் கார்பன் ஆக்சைடு வாயுவையும் இனம் காண்றதுக்கு பாருங்க முறைகள் ஆவன முறையே. அப்ப அந்த முறை முதலாவது ஐதரசன் இனம் காண்றதுக்கு, அடுத்தது வர்றது கார்பன் ஆக்சைடு. அப்ப கடைசியாக கார்பன் ஆக்சைடு வர வேணும். ஆகவே கார்பன் ஆக்சைடு இனம் காண்றதுக்கு யார் இருக்கிறா? சி வர வேணும். ஆகவே கடைசியா வர ஆன்சர் சி ஆக இருக்க வேணும். ஆகவே எங்களுக்கு இதுவும் வராது, இதுவும் வந்து கொள்ளாது. ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் எரியும், அதாவது ஐதரசன் வாயு கண்டுபிடிக்க வேண்டாம். எரியும் தனக்குச்சியை பிடிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும்? பொப்பென்ற சவுண்டோட எரிந்து அணையும். ஆகவே எரியும் தனக்குச்சியை தான் பிடிக்க வேணும். ஆகவே என்ன வரப்போகுது? அதுக்கு பி தான் வந்து கொள்ள போகுது. ஆகவே இது ஆன்சர் இருக்க போகுது எங்களுக்கு 4வதாக காணப்படும். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் 35வது பார்த்தோம்னு சொன்னால் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனை பொதி செய்ய பயன்படுத்தப்படும் இரும்பு பேணியின் மேற்பரப்பின் மீது வெள்ளியம் பூசப்படுகிறது. இது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றுகள் பின்வருமாறு. அப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னால் 35வது அப்ப உங்களுக்கு என்ன நடக்க போகுது? பேணி ஆக்கப்பட்டுள்ள லோகம் துருப்பிடிப்பதை தடுத்தல். ஓகே, அப்ப தடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன நடக்க போகுது? நாங்கள் பூசுறோம், அது சரி. அடுத்து பேணியில் பொதி செய்யப்பட்ட பதார்த்தங்கள் தாக்கம், அதுக்கும் உண்மை இரும்போட தாக்கம் உங்களுக்கு அடைக்கப்பட்ட பதார்த்தம் தாக்கம் அடையக்கூடாது என்ன? ஆகவே அந்த சாப்பாடு சாதங்கள் அடையக்கூடாது. ஆகவே எங்களுக்கு என்ன நடக்க போகுது? எங்களுக்கு அதுக்கும்
தடுக்குது நாங்க செய்யறது மூலம். அதே மாதிரி சூழலுக்கு விடுவிக்கப்படையல அது என்ன செய்ய வேணும், உட்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஆகவே அதுவும் சரி. ஆகவே இது வரப்போது எங்களுக்கு ABC எல்லாமே வந்து கொள்ளும். ரைட். அடுத்த கேள்வி இதுல பார்த்து முடிச்சுன்னா ஒட்சிசன் வாயு இந்த உருளையோட பொருத்தப்பட்டு அமுக்க வாயு உடப்படம் கீழே தட்டப்படுகிறது. உள்ளே உள்ள வாயுவின் அமுக்கம் அவ்வளவு. இதுக்கு இருக்கிற வாயு உண்டு அமுக்கம் இவ்வளவு கேட்டிருக்காங்க. ஆனால் அதுல வளிமண்டல அமுக்கம் என்னது P0 தந்திருக்குது. அது இதுக்குள்ள ரசம் இருக்குது. ஆகவே அடுத்து ரோ ஒன்று தந்திருக்குது. அப்ப என்னட்டு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துக்கொள்வோம். அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதி என்னத்தோட தொடர்பு இருக்குது, வளிமண்டலத்தோட தொடர்பு இருக்கு. இந்த பகுதியில அமுக்கம் எவ்வளவு ஜீரோவாக காணப்படும். சரி, இப்ப எங்களுக்கு இந்த புள்ளியில ஏற்படுத்தப்படுற அமுக்கம் என்ன? இந்த புள்ளியில எங்களுக்கு ஏற்படுத்தப்படுற அமுக்கம் என்னவாக காணப்பட போகுது இந்த புள்ளியில? அதாவது இவ்வளவு திரவ அமுக்கமும் அதோட இந்த வளிம இந்த போகுது. ஆகவே அந்த அமுக்கத்தை பார்த்து சொன்னால் ஏ என்ற புள்ளியில நான் எழுதி கொள்றேன் பாருங்க. ஏ என்ற புள்ளியில சமன் அமுக்கம் என்னவா இருக்க போது எங்களுக்கு P0 ஆகவும், ஓகே, P1 சொன்னா நாங்க என்னது வளிமண்டல அமுக்கம், என்ன என்னது P1 வளிமண்டல அமுக்கம் சக அதோட சேர்த்து என்ன வரப்போகுது H வந்து அந்த திரவல் நிரல் உயரம். திரவல் உயரம் எவ்வளவு எங்களுக்கு 100ல இருந்து 20 கழிக்க போறோம். ஆகவே அப்ப எங்களுக்கு அவன் கழிச்ச போடையில ஆகவே நாங்க என்ன கழிக்க தேவையில்லை. ஆகவே 100ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் 20 கழிக்க போறோம். அப்ப H அதே மாதிரி திரவ நிலை எது ரசத்தின் அடர்த்தி அது நான் என்னது ரோ அடுத்தது வந்து என்ன செய்ய போகுது ரைட் ஜி வந்து எவ்வளவு புவியீர்ப்பு ஆறுமுகங்கள் 10. ரைட். ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வர போகுது உங்களுக்கு ஏ என்ற புள்ளியில என்னது பிஓ பிளஸ் 100ல இருந்து 20 கழிக்கிற. அவை கழிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும் கட்டாயம் இதுல இருந்து கழித்துத்தான் நாங்கள கூட்ட வேணுமே. ஆகவே கட்டாயம் என்னது இதுல ஒரு நாங்கள் பிராக்கெட் போட்டுக்கொள்ள வேணும். சரிதானே? ஆகவே கழிச்சு வந்த விடையை நாங்க என்ன செய்ய போறோம் இது வந்து பியில இது ரோ அதாவது அடர்த்தி தர புவியீர்ப்பு ஆறுமுகங்கள் பெருக்கணும். ரைட். ஆகவே அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அடுத்ததுல நாங்க பார்க்கல ரைட். அடுத்தது காட்டுறேன். இந்த ஏயோட இது என்ன செய்யுது தொடுகையில இப்படி இருக்குது. ஆகவே அதாவது ஒரே மட்டத்துல ஒரே திரவ மட்டத்துல அமுக்கம் சமன். இது பி என்ற புள்ளியில போடுறேன். ஆகவே ஏல என்ன அமுக்கமோ அதுதான் பியில இருக்க போகுது. இந்த பியில ஏற்படுத்தப்படுற அமுக்கமும் ஏல இருக்கிற அமுக்கமும் சமன் ஒரே மட்டம். ஆனால் பியில ஏற்படுத்தப்படுற அமுக்கம் அமுக்கத்துக்கு சமனாக காணப்படும். ஏனென்றால் இதுல இருக்கிற ஒட்சிசன் வாயு ஏற்படுத்தும் அமுக்கம் இதுல ஏற்படுத்த போது அது என்னத்துக்கு சமன் இந்த ரசத்தாலையும் இந்த வளிமண்டல அமுக்கத்தாலையும் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்துக்கு சமன். ஆகவே எதுவாக காணப்படும் உங்களுக்கு? ஆகவே என்னது ஏல இருக்கிற அமுக்கம் தான் பியில இருக்கிற அமுக்கம் தான் எங்களுக்கு இந்த ஒட்சிசன் வாயு இருக்கிற அமுக்கமாக காணப்படும். ஆகவே எது ஆன்சராக இருக்கும் உங்களுக்கு? முதலாவது ஆன்சராக காணப்படும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னா காற்றின்றிய சுவாசம் தொடர்பான பிழையான கூற்று. விலங்குகளில் நடைபெறும் காற்றின்றிய சுவாசம் லெத்திரிக் அமிலம் நொதித்தல் என அழைக்கப்படும். எஸ், அது சரி. ரைட். என்ற லெத்திரிக் அமிலம் உருவாகும். என்ன? ஆகவே ஒட்சிசன் வாயு இன்றி நடைபெறும் சுவாசம் காற்றின்றிய சுவாசம். ஓகே, அதுவும் சரி. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா உடலில் காற்றின்றிய சுவாசம் நடைபெறும் போது தசைப்பிடிப்பு ஏற்படும். அதாவது என்னது ரேசோடைக்குள்ள உங்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல ஆக்சிஜன் போகாதால அந்த டைம்ல எலக்ட்ரிக் அமிலம் ஃபார்ம் பண்ண போது. ஆகவே எங்களுக்கு எனக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுத்த போது. ஆகவே அதுவும் சரி. அடுத்தது விலங்குகளில் நடைபெறும் காற்றின்றிய சுவாசத்தின் போது எதைல் ஆல்கஹால் உருவாகும். எதைல் ஆல்கஹால் என்று அடுத்து பார்த்தோம்னா அசிட்டிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கால்சியம் ஹைட்ரோக்சைடு, அடுத்தது காய்ச்சி வடித்த நீர். pH பெருமானத்தின் இறங்கு வரிசை என்றால் pH கூடினதிலிருந்து
pH குறைஞ்சதுக்கு போக வேணும். pH கூடுனதுலன்னு சொன்னா காரமாக இருக்க வேணும். ஆகவே இதுல காட்டினதுல என்ன CH3COOH முதலாவது வராது. அது என்னது அசெட்டிக் அமிலம் வினாகிரியாக காணப்படும். ஆகவே அமிலம் அது 7 விட குறைவாக காணப்படும். இதுக்கும் வராது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அது ஒரு வெண் அமிலம். ஆகவே 1 அல்லது 2 பிச்சர் நம்பருக்குலாம் வரப்போகுது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இப்ப இது முதலாவதுலையும் இரண்டாவதுலையும் பார்த்தோம்னு சொன்னால் இது இரண்டாவது நீர், அது ஒரு நடுநிலை. ஆகவே 7ஆம் நம்பரை காட்ட போகுது. ஆகவே அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது, எங்களுக்கு முதலாவது காரமாகத்தான் காணப்படும். ஆகவே காரம் CaOH twice கால்சியம் ஹைட்ரோக்சைடு. அடுத்தது நீர், அடுத்தது அசெட்டிக் அமிலம் வினாகிரி மென் அமிலம், HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு வெண் அமிலமாக காணப்படும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் 39வது கேள்வி, மாணவர் குழு ஒன்று மணற்குவியலில் வெப்பநிலையை துணிவதற்கு முனைந்தனர். அதில் பின்பற்ற வேண்டிய இடங்கள் ரைட். அது வெப்பமானி குமிழை மணற்குவியலில் அமர்த்தி வைக்க வேணும். ஓகே, அமர்த்தி வைக்க வேணும். அடுத்தது பார்த்தோம்னா ரசநிரல் பிறையுருவை கண்மட்டத்தில் வைத்து வாசிப்பை பெற வேணும். ஓகே, அதாவது நாங்க ரசமட்ட நிரல் என்ன செய்ய வேணும், ரசமட்ட நிரல் எப்படி இருக்கு, அதாவது அதன் வளைவு இப்படித்தான் காணப்படும். இப்படி காணப்படுகிறது நாங்க அந்த மேல் மட்டத்துலதான் எங்களுக்கு என்ன நடக்க போகுது, கண்மட்டத்தை வச்சு நாங்க என்ன செய்ய வேணும், பார்த்து எங்களுக்கு வாசிப்பு எடுக்க வேணும். ஆனால் அதே மாதிரி ஒரு நீராக காணப்படுமாக இருந்தால் அதன் வளைவு எப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும். ஆகவே அந்த கீழ் மட்டத்துல தான் நாங்க என்ன செய்ய வேணும், கண்ணை வச்சு வாசிப்பை எடுக்க வேணும். ரைட் ரைட் ஓகே. ஆகவே ரசனையை பிறையுருவை கண்மட்டத்தில் வைத்து வாசிப்பை பெற வேணும். ஆகவே பிறையுரு மேல் பக்கம் இருக்கும். ஆகவே அதன் மேலிதில இருந்து வாசிப்பு எடுக்கணும். அதுவும் சரி. அடுத்தது வெப்பமானி குமிழை மணற்குவியலில் அமர்த்தி வைத்து பின் அகற்றி வாசிப்பை பெற வேணும். ஓகே, நோ, அப்ப என்னது, அது பிழை. ஆகவே அப்ப என்ன வரப்போகுது, உங்களுக்கு ஏயும் பியுமா காணப்படும். நடாத்துக்கு பின்வருபடியாக செயற்கை சுழற்சி குறைந்த அளவில் செயற்கை சுழற்சி சேர்க்கிறதே விழ, அப்ப அது வராது. அடுத்தது பார்த்தோம்னா உணவு வழிகள் கணிசமான அளவு காய்கறியும் பழங்களையும் கணிசமான அளவு கட்டாயம் நாங்க என்ன செய்ய வேணும், சேர்க்க வேணும். தேநீர் வேளைகளில் சிற்றுண்டிகள் உட்கொள்ள, ரைட். அது என்னது, உங்களுக்கு கட்டாயம் ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை. அடுத்தது போத்தலில் அடைக்கப்பட்ட நீரை பெறுதல், அதுவும் அப்படியா இல்லை. நான் கட்டாயம் உங்களுக்கு என்ன வரணும், இந்த 2வது ஆன்சராக வர வேணும். ரைட் ஓகே. இப்ப அடுத்தது ரைட், இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது எதுன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்க்க இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு இது பிரயோசனமாக இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், வின் சயின்ஸ் SL என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறான இதுகள். ஓகே, தேங்க்யூ.